பகுதிகள் சில பொதுவான அம்சங்களைக் கொண்ட பகுதிகள். நமது பூமியின் முக்கியமான பகுதிகள்: கற்கோளம், நீர்க்கோளம், வளிமண்டலம், உயிர்க்கோளம். எனவே இந்த கோளங்களின் பரந்த அம்சங்கள் அவை எவ்வாறு ஒன்றோடொன்று தொடர்புடையவை மற்றும் மனிதர்கள் அவற்றுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள் என்பதை இன்று புரிந்து கொள்வோம். கற்கோளம். இது திடமான மேலோடு அல்லது பூமியின் கடினமான மேல் பகுதி. இது பாறைகள் மற்றும் தாதுக்களால் ஆனது மற்றும் அடர்த்தியான மண்ணால் மூடப்பட்டிருக்கும். இது உயரமான மலைகள், பீடபூமிகள் அல்லது உயரமான நிலங்கள், தாழ்வான சமவெளிகள், ஆழமான பள்ளத்தாக்குகள் மற்றும் நீர் அதாவது கடல்கள் நிறைந்த மிக ஆழமான படுகைகள் கொண்ட மென்மையான மேற்பரப்பு அல்ல. இந்த அம்சங்களில் பல காற்று மற்றும் நீரால் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த மேலோட்டத்தின் பகுதிகள் தூசி போன்ற வடிவங்களின் காற்றிலும் கலக்கின்றன. சூரிய கதிர்கள் காரணமாக கற்கோளம் வெப்பமடையும் போது அல்லது குளிர்ச்சி அடையும் போது அது காற்று மற்றும் நீரையும் பாதிக்கிறது. இந்த கடினமான மேலோட்டத்தில் காணப்படும் பாறைகள் மற்றும் மண் மற்றும் பிற பொருட்களை நாம் பல வழிகளில் பயன்படுத்துகிறோம். நீர்க்கோளம். நீர்மண்டலம் நீர்க்கோளம் என்று அழைக்கப்படுகிறது. இது கிரேக்க வார்த்தையான ஹூடோர் என்பதிலிருந்து வந்தது. தண்ணீரின் சில பகுதி பூமிக்கு அடியில் பாறைகள், நிலத்தடி நீர் அல்லது கனிம நீர் மத்தியில் காணப்படுகிறது. இது பல்வேறு நீர் ஆதாரங்கள் மற்றும் ஆறுகள், ஏரிகள், கடல்கள், பெருங்கடல்கள் போன்ற பல்வேறு வகையான நீர்நிலைகளை உள்ளடக்கியது. வளிமண்டலம். பூமியை சுற்றியுள்ள காற்றின் மெல்லிய அடுக்கு வளிமண்டலம் அதாவது கிரேக்க வார்த்தையான அட்மோஸ் என்றால் ஆவியாகும். இது ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீர், நீராவி, தூசி துகள்கள் போன்ற ஏராளமான வாயுக்களை கொண்டுள்ளது. உயிர்க்கோளம். வளிமண்டலத்தில் அல்லது ஆழமான பெருங்கடலில் அதிக அளவில் வாழும் பாக்டீரியாக்கள் உட்பட வாழ்க்கை மண்டலம் உயிர்க்கோளத்தை உருவாக்குகிறது. பயோஸ் என்ற கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் வாழ்க்கை.
இப்போது 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலிலிருந்து கற்கோளம் தலைப்பை புரிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். பூமியின் வெவ்வேறு கோளங்கள், கற்கோளம், நீர்க்கோளம், வளிமண்டலம் மற்றும் உயிர்க்கோளம். நில வடிவங்கள். நகரும் தட்டுக்கள். கடல் தளம் பரவுதல். மெதுவான இயக்கங்கள் மற்றும் திடீர் அசைவுகள். எரிமலைகள், வெளிப்புற செயல்முறைகள். முக்கிய வார்த்தைகள். கண்டங்கள். பூமியின் மேற்பரப்பில் உள்ள 7 பெரிய நிலப்பகுதிகளில் ஒன்று. நிந்தனை. நிந்தனை என்பது பூமியின் ஒரு குறிப்பிட்ட சமன்பாட்டை ஏற்படுத்தும் பூமியின் பொருட்களின் வானிலையை குறிக்கிறது. டெக்டோனிக் தகடுகள். பூமியின் மேற்பரப்பின் பாகங்களில் ஒன்று ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. ரிட்ஜ். ஒரு மேற்பரப்பின் நீண்ட, குறுகிய உயர்த்தப்பட்ட பகுதி, குறிப்பாக ஒரு மலையுடன் கூடிய உயரமான விளிம்பு. புவியியல் செயல்பாடு. பூமியின் உடல் அமைப்பு மற்றும் பொருள், அதன் வரலாறு மற்றும் அதில் செயல்படும் செயல்முறைகள் ஆகியவற்றை கையாளும் அறிவியல். இது இந்த தலைப்பின் கருத்து வரைபடம். நில வடிவங்கள். கற்கோளம் நாம் வாழும் நிலத்துடன் தொடர்புடையது. பூமியின் மேலோடு சீரற்றது. மிக குறைந்த படுகைகள் இப்போது பெருங்கடல்களால் நிரப்பப்பட்டுள்ளன. பின்னர் கண்டங்கள் உள்ளன. இவை முதல் வரிசை நிலப்பரப்புகள் அல்லது பூமியின் மேலோடு கடல்கள் மற்றும் கண்டங்களாக முதன்மை பிரிவு என அறியப்படுகின்றன. கண்டங்களின் மேற்பரப்பு சமமாக இல்லை. மலைகள், சமவெளிகள் மற்றும் பீடபூமிகள் போன்ற இந்த நிலப்பரப்புகள் இரண்டாம் வரிசை நிலப்பரப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. நகரும் தட்டுகள். பல ஆண்டுகளாக கவனமாக ஆய்வு செய்த பிறகு புவியியலாளர்கள் அனைத்து கண்டங்களும் மற்றும் கடல்களும் கூட உண்மையில் தட்டுக்கள் எனப்படும் பாறைகளின் பாரிய அடித்தளத்தில் அமைந்துள்ளன என்று முடிவு செய்துள்ளனர். பூமியில் சுமார் 7 பெரிய தட்டுக்கள் மற்றும் பல சிறிய தட்டுக்கள் உள்ளன. ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, இந்தோ ஆஸ்திரேலியா, அண்டார்டிக்,
யுரேசியா மற்றும் பசிபிக் தகடுகள் முக்கிய தட்டுகள் ஆகும். சிறிய தட்டுகளில் நாஸ்கா மற்றும் அரேபிய தட்டுகள் உள்ளன. இந்த தட்டுகள் உண்மையில் மேலங்கியில் மிதந்து செல்கின்றன. அவை தொடர்ந்து தள்ளப்படுகின்றன, எனவே மெதுவாக நகர்கின்றன. அவை மிகவும் மெதுவாக நகரும். நாம் இயக்கத்தை உணர முடியாது. இந்த இயக்கத்தின் விளைவாக ஒரு தட்டு மற்றொன்று அண்டை தட்டு தள்ளுகிறது. இரண்டு தகடுகளும் சந்தித்து மற்றும் ஒன்றையொன்று தள்ளும் பகுதியில் அவை ஒவ்வொன்றும் மற்றொன்றின் மீது அதிக அழுத்தம் கொடுக்கப்படுகின்றன. இந்த தட்டு ஒரு தட்டு மேலோட்டத்தின் கீழ் தள்ளப்படுகிறது. மற்ற தட்டு மலைகளின் சங்கிலியை உருவாக்க மேலே தள்ளப்படுகிறது. தட்டுக்களின் இந்த இயக்கம் தட்டு டெக்டோனிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த செயல்முறை பூகம்பங்களை ஏற்படுத்துகிறது. இந்த தட்டுகள் ஏன் தள்ளப்படுகின்றன என்பதை இப்போது புரிந்து கொள்வோம். கடல் தளம் பரவுதல். கடலுக்கு அடியில் உள்ள மேலோட்டத்தை ஆய்வு செய்யும் புவியியலாளர்கள் பசிபிக் பெருங்கடல் போன்ற சில பெருங்கடல்களின் கீழ் நடுக்கடல் முகடுகள் அல்லது எல்லைகள் இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். அவை மேண்டலில் இருந்து எழும் எரிமலை குழம்பிகளால் உருவாகின்றன. ரிட்ஜின் வெடிப்புகள் பாசால்ட் பாறைகளில் ஆன புதிய கடல் தளத்தை உருவாக்குகின்றன. பின்னர் அவை முகடுகளிலிருந்து பக்கவாட்டமாக பரவுகின்றன. எனவே நடுக்கடல் முகடுகளில் கிரகத்தில் உருவான புதிய மேலோடு உள்ளது. இந்த புதிய மேலோடு கடல் படுகையை விரிவுபடுத்தும் முகடுகளிலிருந்து மெதுவாக இழக்கப்படுகிறது. இது கடற்பரப்பு பரவுதல் என்று அழைக்கப்படுவதற்கு வழிவகுக்கிறது. தட்டில் நாடகம். தட்டுகளின் விளிம்புகளில் அல்லது தட்டுகள் சந்திக்கும் எல்லைகள் மிக உயர்ந்த புவியியல் செயல்பாட்டின் தளங்கள். புதிய மேலோடு எவ்வாறு உருவாகிறது என்பதை நாம் பார்த்தோம். இது நடுக்கடல் முகடுகளில் கடற்பரப்பு பரவுகிறது. இதேபோல் ஒரு தட்டு மற்றொன்றை சந்திக்கும் தட்டுகளின் மற்ற விளிம்புகளில் பெரும்பாலும் உள்வரும் தட்டு நிலையான தட்டின் கீழ் முழுகும். உண்மையில் உள்வரும் தட்டு உண்மையில் பூமியின் மேண்டலுக்குள் சென்று மேண்டலின் வெப்பம் காரணமாக உருகுகிறது. இவ்வாறு மேண்டலுக்குள் செல்லும் தகடு உண்மையில் அதனுடன் மீதமுள்ள தட்டுகளை இழுக்கிறது. இது கடல் முகடுகளுக்கு அருகே புதிதாக உருவான கடல் தளத்தை இழுக்கிறது. எடுத்துக்காட்டாக இந்திய தட்டு, அதாவது தென்னிந்தியன் தக்கான பீடபூமி சவாரி செய்யும்
யுரேசிய தகட்டை தள்ளி இமயமலை மலைகள் இருக்கும் இடத்தில் அதன் கீழ் செல்கிறது. உண்மையில் இந்திய தட்டு யுரேசிய தட்டுக்குள் தள்ளும் இந்த செயல்முறையால் இமயமலை மலைகள் உருவாக்கப்பட்டது. மெதுவான இயக்கங்கள் மற்றும் திடீர் அசைவுகள். முதலாவதாக, மேலோடு உருவாவதற்கு வழிவகுக்கும் மிக மெதுவான இயக்கங்கள் கான்டினென்டல் தட்டுகளின் இயக்கம் மற்றும் இறுதியில் அவை மேலோட்டத்திற்கு திரும்புகின்றன. இரண்டாவதாக, எரிமலைகள் மற்றும் பூகம்பங்களின் திடீர் மற்றும் வியத்தகு வெடிப்பு, திடீர் அசைவுகள் அழிவுகரமானவை மற்றும் அதிக சேதத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அவை நிலப்பரப்புகளில் மாற்றங்களும் வழிவகுக்கும். எரிமலைகள் என்பது பூமியின் மேற்பரப்பில் உள்ள இடங்கள் ஆகும். அங்கு மேலோட்டத்திலிருந்து உருகிய பொருட்கள் பூமியின் மேற்பரப்பில் வெடிக்கும். இந்த உருகிய பொருள் நீராவி, புகை மற்றும் பூமியின் ஆழத்திலிருந்து பல்வேறு வகையான வாயுக்களுடன் சேர்ந்துள்ளது. வளிமண்டலத்தில் புகை, சாம்பல் மற்றும் தூசி பரவுகிறது. உருகிய பொருட்கள் குளிர்ந்து இக்னியஸ் பாறைகள் எனப்படும் கடினமான பாறைகளை உருவாக்குகின்றன. எரிமலையின் சில பகுதிகள் மேற்பரப்பை அடையாமல் மேற்பரப்பின் கீழ் குளிர்ந்து பாறைகளாக மாறலாம். இவை ஊடுருவும் நில வடிவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பூமியின் மேற்பரப்பில் கொட்டும் எரிமலையின் ஒரு பகுதி வெளியேற்ற நில வடிவங்களை உருவாக்குகிறது. அவற்றில் சில பூமியின் மேற்பரப்பில் பிளவுகளால் ஊற்றப்பட்டு அவற்றை சுற்றிலும் பரவுகின்றன. எடுத்துக்காட்டாக, லாவாவின் இத்தகைய ஓட்டங்கள் தக்காணத்தில் பலமுறை நிகழ்ந்து பரந்த எரிமலை பீடபூமி உருவாவதற்கு வழிவகுத்தது. உங்களுக்கு தெரியுமா? ஸ்ட்ரோம்போலி எரிமலை என்பது உலகின் மிகவும் சுறுசுறுப்பான எரிமலை ஆகும். இது மத்திய தரைக்கடலின் ஒளி இல்லம் என்று அழைக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா? பல தசாப்தங்களாக புவியியலாளர்கள் அதிக எண்ணிக்கையிலான பூகம்பங்கள் மற்றும் எரிமலை செயல்பாடுகளை பசிபிக் பெருங்கடல் படுகையின் விளிம்பில் பசிபிக் ரிம் சுற்றி நிகழும் என்று குறிப்பிட்டனர். உலகில் உள்ள அனைத்து செயலில் உள்ள எரிமலைகளில் சுமார் 4 பசிபிக் விளிம்பிற்குள் உள்ளன. அதனால்தான்
இதற்கு பசிபிக் நெருப்பு வளையம் என்று பெயர் வந்தது. வெளிப்புற செயல்முறைகள். நீர் மற்றும் காற்று போன்ற வெளிப்புற சக்திகள் மேற்பரப்பை தேய்க்க தீவிரமாக வேலை செய்கின்றன. மேலும் இந்த ஆக்கப்பூர்வமான மற்றும் அழிவு சக்திகளின் தொடர்பு இன்றைய நிலப்பரப்புகளின் பெரும் பன்முகத்தன்மைக்கு வழிவகுக்கிறது. இந்த வெளிப்புற செயல்முறைகள் ஒருபுறம் பாறைகள் மற்றும் மலைகளின் மேற்பரப்பை தேய்த்து பின்னர் அவை தேய்த்த துகள்களை எடுத்து சென்று அவற்றை தாழ்வான நிலங்கள் மற்றும் படுகைகளில் வைக்கின்றன. அணியும் மற்றும் படிவு செயல்முறை மேற்பரப்பின் பொதுவான சமன்பாட்டை ஏற்படுத்துகிறது. காற்று மற்றும் நீர் மூலம் நிலப்பரப்புகளை இவ்வாறு வடிவமைப்பது புவியியலாளர்களால் மூன்றாம் வரிசை நிலப்பரப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலப்பரப்புகளில் செதுக்கப்பட்ட மலைகள், பள்ளத்தாக்குகள், டெல்டாக்கள், மணல் திட்டுகள் போன்ற அம்சங்கள் அடங்கும். வானிலை அரிப்பு, போக்குவரத்து மற்றும் படிவு போன்ற செயல்முறைகள் இந்த நிலப்பரப்புகளுக்கு பெரும்பாலும் காரணமாகின்றன. இது நிராகரிப்பு செயல்முறை என்று அழைக்கப்படுகிறது. மறுப்பு நடவடிக்கைகள் காரணமாக நில வடிவங்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் இந்த மாற்றங்கள் மிக மெதுவாக நிகழ்கின்றன. மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகளின் அமைப்பு அரிப்பு சுழற்சி அல்லது புவிசார் சுழற்சி எனப்படும் செயல்முறையின் மூலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. எனவே இந்த காணொளியில் நாம் பார்த்தோம் பூமியின் வெவ்வேறு கோளங்கள், கற்கோளம், நீர்க்கோளம், வளிமண்டலம் மற்றும் உயிர்க்கோளம். நில வடிவங்கள், நகரும் தட்டுகள், கடல் தளம் பரவுதல், மெதுவான இயக்கங்கள் மற்றும் திடீர் அசைவுகள், எரிமலைகள், வெளிப்புற செயல்முறைகள். காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தது என்று